ஹலோ வியூவர்ஸ், ஸ்டிச்சிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ஹூக் தைக்கிறது, ஐ கட்டுறது, ஹெம்மிங் பண்ணுறது எல்லாம் நல்லா பழகிட்டிங்களா? நல்லா பழகிக்கங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோன்னா அளவுகள் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம கட்டிங் ப்ராக்டிஸ் பற்றி பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. அதோட ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கணும். அது மாதிரி வச்சுட்டு அதோட மேல் பகுதியை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மடக்கிட்டு அதனால் அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அதில் பாருங்கள், அதில் ஒரு சைடு வந்து சென்டிமீட்டர் அளவு இருக்கும். அது சென்டிமீட்டர் அளவு. இன்னொரு சைடு இன்ச்சஸ் அளவு இருக்கும். நல்லா அகலமாக இருக்குது இல்லைங்களா? அதுதான். அதில் வந்து எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கேலை திருப்பிட்டு இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள்லாம் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிற அளவுகள் தான். ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபோல்டிங் சைடில் ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் கம்மியாக 4 இன்ச்சில் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். அது அழகாக பாக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஒரு 1 இன்ச் அல்லது 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து அந்த டாட்டை ஜாயின் பண்ணிகிட்டே போயிட்டு அந்த கோடில் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே மார்க் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாகவே மார்க் பண்ணி பழகிக்கங்க. நமக்கு ப்ளவுஸ் தைக்கும் போதும் சுடிதார் தைக்கும் போதும் இந்த வளைவுகள் தான் அதிகமாக தேவைப்படும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே துணியில் கட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நிறைய துணி வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அழகாக கட் பண்ணி வளைவுகள் எல்லாம் கரெக்டாக வளைச்சி பேப்பரில் கட் பண்ணி பழகிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக மிஷின் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னே நார்மலாக வேறு சிசர்ஸ் எதுவாக இருந்தாலும் கட் பண்ணுங்கள். மிஷின் கத்திரிக்கோலில் பேப்பரை கட் பண்ணோம்னா அதோட ஷார்ப் போயிடும். அதனால் அது வந்து துணி வெட்டுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இது நம்ம வெட்டும்போது ஃபஸ்ட்டு மேலே ஒரு ட்ரா பண்ணோம் இல்லைங்களா? அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். அடுத்தது மேலே இருக்க 2 ஷீட்டை மட்டும் தூக்கிட்டு அடுத்த ட்ராயிங்கை கட் பண்ணுறேன். இது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சைட்லேயும் ஒரு க்ராஸ் பண்ணிக்கிறேன். அது 4 ஷீட்டுமே சேர்த்து கட் பண்ணுறேன். இப்போ நான் இதை விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஃபுல்லாக விரிக்கிறேன் பாருங்க. அந்த இடம் ஷோல்ட்ரு வர இடம் அதை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் தெரியுது நெக்கு, சைடில் 2 ஆம் ஹோல். இது வந்து நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இந்த வளைவுகளை நம்ம பேப்பர்லேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ப்ளவுஸ் சுடிதார் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும்.
இப்போ காமிக்கிறது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இதே மாதிரி இன்னொரு ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா அது இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணுறேன். அது ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தூக்கி போடுறேன். இதுவும் 4 ஃபோல்டிங் போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கட்டும். இது வந்து ரவுண்ட் எப்படி வெட்டுறதுன்றதுக்காக இதை காமிக்கிறேன். இப்போ இந்த கீழே கார்னர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு நமக்கு வேணுங்கிற அளவு ஒரு 4 இன்ச் நான் மெஷர் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபோல்டிங் சைடும் ஒரு 4 இன்ச். ரவுண்டுன்னு வரும்போது 2 சைடும் ஈக்குவலாக தான் நம்ம மெஷர் பண்ணணும். அதே மாதிரி சென்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் நகர்த்தி ஒரு 4 இன்ச் ஒரு 2-3 இடத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிடுங்க. இதெல்லாம் இப்போ வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இவ்வளோ இதாக இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணி பாருங்கள், மார்க்லாம் இல்லாமல். அப்போ ஈஸியாக இருக்கும். டார்க்காக தெரியறதுக்காக ஸ்கெட்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை அப்படியே சிசரில் கட் பண்ணுறேன். இது இப்போ விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு அழகான ரவுண்டு வந்துருச்சு. இது மாதிரி என்னென்ன டிசைன் வேணுமோ நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அளவுகள் பற்றி சொல்கிறேன். மெஷர்மெண்ட் டெய்லரிங்கில் ரொம்ப முக்கியமானது. நம்ம அளவு துணியிலையோ உடம்புலையோ மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து அந்த அளவுகளை தேய்க்க போகிற துணியில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுறோம். அது மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டான அளவுகள் கிடைக்கும். ஆனால் கரெக்டான அளவுகள் இல்லைன்னா ஃபிட்டிங் சரியாக இருக்காது. இது உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு தான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அளவுகளை அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இது மார்க் பண்ணுறேன். நம்ம அளவுகளை அளவு துணியிலேருந்தும் அளவு எடுத்துப்போம், உடம்புலேருந்தும் அளவு எடுத்துப்போம். எடுத்த அளவுகளை துணியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் துணியில் இந்த மாதிரி வரைஞ்சி அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு துணியன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 பக்கமும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அது துணியோட கரைப்பகுதி. இதில் பாருங்கள் தெரியும். இந்த கரைப்பகுதிக்கும் அதோட ஆப்போசிட் சைடில் இன்னொரு கரை இருக்கும். இந்த கரைப்பகுதிக்கும் இடைப்பட்ட அளவுகள் அகலம். 2 கரைக்கும் இடைப்பட்ட அளவு அகலம். அதே மாதிரி இது நீளம். இந்த கரையிலிருந்து நம்ம அளக்கிற அளவு நீளம். அதாவது கரையோட ஓரத்துலேயே இப்படி அளந்தோம்னா அது நீளம். துணி கடைக்கு போனோம்னா அங்கே ப்ளவுஸ் பீட் வாங்கும்போது 1 மீட்டர் 2 மீட்டர்னு அளந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் நீளமான அளவுகள். இது எவ்வளோ தூரம் லென்த் வேணுமாலும் இருக்கும். அது கடையில் பார்த்திங்கன்னா ரோலாகவே இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இந்த நீளத்தை தான் நம்ம 1 மீட்டர் 2 மீட்டர்னு நமக்கு தேவையான அளவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது உடம்பில் மெஷர்மெண்ட் டேப்பில் அளவெடுக்கும்போது தோள்பட்டையிலிருந்து கீழ்கால் வரைக்கும் எடுக்கிற அளவுகள் உயர அளவுகள். ஹைட், சுடிதார் டாப் இருக்கட்டும், பேண்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஹைட்டு அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா, அது உயர அளவுகள். நம்மளோட ஹைட்டு அளக்கிற அளவுகள் எல்லாமே உயர அளவுகள். உடம்பை சுற்றி அளக்கிற அளவுகள் சுற்றளவு. அதாவது கால், கை, உடம்பு இப்படி சுற்றி அளக்கிற அளவுகள் எல்லாமே சுற்றளவு. இப்படி நம்ம உடம்பில் எடுக்கிற உயரமான அளவுகளை துணியில் மார்க் பண்ணும்போது அது நீளத்தில் குறிக்கிறோம். உடம்பில் எடுக்கிற சுற்றளவை துணியில் மார்க் பண்ணும்போது அது அகலத்தில் குறிக்கிறோம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம உடம்பில் எடுக்கிற உயர அளவுகளும் துணியில் எடுக்கிற நீள அளவுகளும் லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்னு சொல்கிறோம். உடம்பை சுற்றி எடுக்கிற அளவுகளும் துணியின் அகலத்தில் எடுக்கிற அளவுகளும் கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்னு சொல்கிறோம்.
அளவுகள் எடுக்கும்போது என்னென்ன அளவுகள் தேவை, அது எந்த இடத்துல எடுக்கிறோம், எந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல பொறுத்து டெய்லரிங்கில் கரெக்டான லெட்டர்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஒரு சார்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுகளை நம்ம டெய்லரிங் நோட்டில் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அழகாக எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு தமிழில் எழுதிக்கங்க, அடுத்தது இங்கிலீஷில் எழுதிக்கங்க, அது என்ன லெட்டரில் குறிக்கிறோன்றதை எழுதிக்கங்க. இங்கே 16 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை ஒரே பேஜ்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. உங்களுக்கு வீடியோவுக்காக டபுளாக உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன், நீங்கள் ஒரு சைட்லேயே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சார்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆடை வடிவமைக்கும் போது எடுக்கப்படும் அளவுகள். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது தமிழ், அடுத்தது இங்கிலீஷில் அதோட இது எழுதியிருக்கேன், தேர்டாக இருக்கிறது அதோட ஷார்ட் ஃபார்ம். இந்த லெட்டரை தான் நம்ம தைக்கும்போது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீளம், அதாவது லென்த்து, அது எல்னு சொல்கிறோம். அகலம், பிரெத், பி. மார்பு சுற்றளவு, செஸ்ட், சி. உயரம், ஹைட், ஹெச். மேல் உயரம், டாப் ஹைட், டிஹெச். கீழ் உயரம், பாட்டம் ஹைட், பிஹெச். தோள்பட்டை அளவு, ஷோல்டர், எஸ்ஹெச். பின்கழுத்து, பேக் நெக், பிஎன். முன்கழுத்து, ஃப்ரண்ட் நெக், எஃப்என். கை நீளம், ஸ்லீவ் லென்த், எஸ்எல். கை சுற்றளவு, ஸ்லீவ் லென்த் கஃப், எஸ்எல்சி. ஆர்ம் ஹோல், ஏஹெச். இடுப்பு சுற்றளவு, வெயிஸ்ட், டபிள்யூ. புட்டம் சுற்றளவு, சீட், எஸ். கால் முட்டி சுற்றளவு, நீ லூஸ், கேஎல். கணுக்கால் நீளம், லோ லென்த், எல்எல். இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம்.